அவருக்கு இந்த சாப்பாடு போடணுன்ற ஒரு விஷயம் தோணுனது எப்போ, அவர் எப்பத்துலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சது? இப்போ விஜயகாந்த் சார் வந்து நம்ம அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஆனால் அவருடைய ஃபேமிலி வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்போவே வந்து ரைஸ் மில் அது எல்லாமே வச்சுட்டு இருந்தார். அப்போவே அங்கே வேலை செய்கிற ஆட்கள் கிட்டலாம் இருந்தால. விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா இந்த படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் போல ஃபுல்லாக பார்க்குறது சினிமா, நாமளும் ஒரு சினிமா நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார். அதனால் இந்த ரைஸ் மில்லில் வந்து அவங்க அப்பா வந்து நீ இதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே வேலை செய்கிற ஆட்கள் கிட்டலாம் பேசுறது, அங்கே என்னென்ன பண்ணுவாங்க, அந்த ஃபன்லாம் இருக்குல்ல, அவங்க கொண்டு வர சாப்பாட்டை சாப்பிட்றது. அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, நம்ம வந்து போனால் சினிமாவுக்கு தான் போகணும், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே செட் ஆகாது. அப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. எல்லா இடத்துக்குமே ஆடிஷன் போவாராம். எப்படின்னா சின்ன இடம் பெரிய இடம்லாம் பார்க்க மாட்டேன், எல்லா இடத்துக்கும் ஆடிஷன் போவாராம். போகும்போது எப்படின்னா பஸ்ஸில் வந்து போவாராம். அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு கலையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு பஸ்ஸில் தான் போகிறான். ரிட்டர்ன் வரும்போது நடந்து வருவாராம். எந்த தூரத்துக்கு போனாலுமே வீட்டுக்கு வரும்போது ரிட்டர்ன் நடந்து தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக அந்த கஷ்டப்பட்டார்.